கடவுளுக்கெல்லாம் கடவுளாக போற்றப்படும் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் பலகாலம் மூழ்கியிருந்தார். நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் கண்களை திறந்தபோது அவரது கண்களில் இருந்து வழிந்த நீர்த்துளிகள் பூமியில் விழுந்தது. இந்தியா, நேபாளம், இந்தோனேசியா என குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்தது. இந்த துளிகள் விருட்சமாக வளரத் துவங்கின. இவற்றையே நாம் ருத்ராட்ச மரங்கள் என்கிறோம். ருத்ராட்சங்கள் எம்பெருமான் ஈசனின் கருணையாக கருதப்படுகின்றன. இறைவனின் கண்ணீர் துளிகள் பூமியில் மரமாக முளைத்ததால் ருத்ராட்ச விதைகள் தெய்வீக சக்திக்கும் பூமிக்கும் இடையே பந்தங்களை உருவாக்கும் புனித பொருளாக பார்க்கப்படுகிறது. ருத்ராட்ச வடிவில் சிவனே நம்முடன் இருப்பதாக அடியார்கள் கருதுகிறார்கள். தெய்வ சக்திக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பை ஏற்படுத்தும் ஊடகமாக ருத்ராட்சம் உள்ளது. பொதுவாகவே ருத்ராட்சத்திற்கு தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை உண்டு என்பதால் ருத்ராட்சத்தை கையில் வைத்துக்கொண்டு சொல்லப்படும் மந்திர ஜபம் மற்றும் முன்வைக்கப்படும் பிரார்த்தனைக்கு பல மடங்கு பலன் உண்டு என சொல்லப்படுகிறது. இது சிவனின் அம்சமாகவும் முக்கியமான சிவ சின்னங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது.